இந்த பூவெல்லாம் என்ன பண்ணணும்? நீங்க அங்க வைங்க, சொல்றேன். முடிஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் மாஸ்டர். உள்ள வரும்போதே நல்ல வாசனையா இருக்கு. என் மருமக ரோகிணிக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அடடா, மருமக மேல எவ்வளவு பாசம்! நேத்து வரைக்கும் பாசத்தை எல்லாம் கூட்டி வச்சிருந்தா போல இருக்கு. லட்சக்கணக்கில் பணம் வருதுன்னு மனுஷங்களோட லட்சணமும் மாறிடும் போல இருக்கு. என்ன பார்வதி, நீங்க அடுக்கு மொழியில எல்லாம் பேசுறீங்க? கூட சகவாசம் அப்படி. அதான் சிவன் கவிதை எழுதுற ஒருத்தர் கூட பழகுறான்ல. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா. ஏய், அங்க என்னடா பாத்துட்டு இருக்க? அங்க நம்ம உள்ள கட்டில் கலங்கரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா அங்க பாருப்பா, பார்வதி வந்திருக்கா? சிந்தாமணி வந்திருக்காங்க. என்னப்பா ரெண்டு பேரும் அங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஏய் பாரு, உள்ள அலங்காரம் நடக்குது. என்னடா ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வீட்ல தான் புதுசா கல்யாணம் ஆவலையே. புதுசா கல்யாணம் தான் ஃபர்ஸ்ட் நைட்ல நடக்கணுமா என்ன? புதுசா கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நடக்கிற பேர் தான் ஃபர்ஸ்ட் நைட். அப்புறம் ஒருத்த விவசாயம் இல்ல. ஓ, ஆண்டி ரோஹினிக்கும் மனோஜுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களோ? அவங்களுக்கு என்ன புதுசா கல்யாணம் இருக்குது? தன்னால அவங்க பிரிச்சு வச்சிருந்தாங்கல்ல. ஓ, இப்ப புரியுது. அப்போ ஆண்டி செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்காங்களா? முதல்ல அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு பிரிச்சாங்கன்னு தெரியல, இப்ப எதுக்கு இதை பண்றாங்கன்னு தெரியல. ஏய், ரோகிணி வசதி இல்லாத பொண்ணுன்னு தெரிஞ்சு பிரிச்சு வச்சுட்டேன். இப்ப பெரியாரா மனோஜுக்கு வாங்கி கொடுத்து லட்சக்கணக்கில் லாபம் வரப்போகுது இல்ல, அதனுடைய எஃபெக்ட் தான் இதெல்லாம். அப்படின்னாப்பா இது மனசு வந்து பார்த்தா என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன சொல்லுவான்? அதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். அவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு எப்படா தெரியும்? நான் சொல்றேன் பாப்பா. வாவ் மா, இன்னும் அதெல்லாம் அப்படின்னு கேட்பான்பா. அம்மா இருக்கு பதில் சொல்லுவாங்க. உடனே இவன், அம்மா யூ ஆர் சோ ஸ்வீட் மா, நீங்க எனக்கு அம்மாவா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் ஒரு லக்கி மேன். உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது, என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. இப்படிதான்ப்பா அவன் பதில் சொல்லுவான். அது எப்படி நீங்க அவர் இப்படிதான் பேசுவாருன்னு சொல்றீங்க? பிறந்ததுல இருந்து அவனை பாத்துட்டு இருக்கிறேன். அவன் எப்படி பேசுறான் எனக்கு தெரியாதா? சரி, அப்போ நீங்க சொன்ன மாதிரி அவர் பேசினார்னா நான் உங்களுக்கு 500 rupees தரேன். ஆனா பேசலனா நீங்க எனக்கு 500 rupees தரணும். பெட் ஓகேவா? அப்ப 900 ரூபாய் எனக்கு தான் வரப்போகுது. நான் ரெடி தான். எதுக்கு எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என்ன